வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்னைக்கு பசீம் ருசீம்ல வெள்ளை முள்ளங்கியை பயன்படுத்தி ஒரு அருமையான பொரியல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். பொதுவா முள்ளங்கியை பதமா கரெக்டா நம்ம செய்யல அப்படின்னா அதோட நிறம், சுவை எல்லாமே மாறிடும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு இடையூறா ஒரு ஸ்மெல்லும் வரும். இதெல்லாம் இல்லாம ஃப்ரெஷ்ஷா நல்லா ஒயிட்டா ஹெல்த்தியா சூப்பராக எப்படி நம்ம முள்ளங்கி பொரியல் செய்ய போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 10 நிமிஷம் ஊற வச்ச 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். இது கூட குட்டி குட்டியாக ஸ்கொயராக கட் பண்ண முள்ளங்கியையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் குட்டி குட்டியாக. நம்ம சீவி எடுக்கக்கூடாது. சீவி எடுத்தால் அதுலேருந்து சாறு வெளியில் வரும். வேகிறதுக்கு முன்னே சாறு வெளியில் வந்ததுன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். முள்ளங்கியை எப்போவுமே க்ளோஸ் பண்ணி வேக வைக்கக்கூடாது. க்ளோஸ் பண்ணி வேக வைக்கிறதுனால கலர் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தண்ணி ட்ரை ஆகிற மாதிரி நம்ம வைக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி இருக்கும். இதை ஃபில்டர் பண்ணி நம்ம லைட்டாக மிளகுத்தூள் போட்டு சூப் மாதிரி சாப்பிடணும். வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும். தாளிக்கிறதுக்கு ஆயில் நிறையா சேர்த்தாலும் முள்ளங்கியோட கலர் மாறிடும். ஸோ கடுகு வெடிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடித்த பிறகு ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் முள்ளங்கியை சேர்த்துக்கணும். இது மாதிரி தண்ணியெல்லாம் ட்ரையான பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி தேங்காய் துருவி சேர்த்துக்கணும். இந்த தேங்காய் நிறைய சேர்க்கணும். இதில் சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே தேங்காவை நல்லா கிளறிட்டு உடனே நம்ம இந்த பொரியலை இந்த பாத்திரத்துலேருந்து எடுத்துடணும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோமே, அதான் கிளறிட்டமேன்னு சொல்லி இதிலே வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக கலர் மாறும். அதே மாதிரி சிகப்பு மிளகாய் தாளிக்காமல் பச்சை மிளகாய் தாளிக்கணும். அரியறதுக்கெலாம் எனக்கு டைம் கிடையாது, நான் துருவி தான் செய்வேன் அப்படின்றவங்களுக்காக துருவி எப்படி சூப்பராக இதே மாதிரி செய்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். முள்ளங்கியை துருவிட்டு புழிஞ்சு எடுத்தோன்னா அதுலேருந்து சாறு தனியாக வந்துடும். அந்த புழிஞ்ச முள்ளங்கியை டைரெக்டாக தாளிக்காமல் லைட்டாக தண்ணி கொஞ்சமாக போட்டு உப்பும் போட்டு ஓப்பனில் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தாளிச்சிங்கன்னா இதே மாதிரி சூப்பராக ஒயிட்டாக டேஸ்டியாக இருக்கும். நம்ம அந்த புழிஞ்சு வச்ச முள்ளங்கி சாறையும் மிளகுத்தூள் உப்பு போட்டு நம்ம சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி ஒயிட்டாக டேஸ்டியாக நீங்களும் முள்ளங்கி பொரியல் செய்யுங்க. யாருமே நம்ப மாட்டாங்க இது முள்ளங்கி பொரியல் அப்படின்னு. இது என்ன பொரியல் சூப்பராக இருக்கே அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு